ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் தான். ஆனாலும் எங்க வீட்டுல அதிகாலை ஜபமும் இல்லை, ஒரு வேத வாசிப்பும் இல்லை, ஆண்டவர் தேவையான ஒரு காரியமும் இல்லை. 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க, அப்புறமா எழுந்து நம்மளுடைய சொந்த காரியங்களை சொந்த வேலையை செய்வாங்க. செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லா செல்போனு பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம அவங்கவுங்க ஒரு காரியங்கள்ல என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் இவங்களோட மத்தியிலே சாம்பேலே எழுந்திரு ஜாம் பண்ணு பேக்கெல்லாம் ஸ்கூலுக்கு தூக்கி போய் முதவெல்லாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாம் பண்றோம்மா. எஸ்தர் எஸ்தர் எழுந்திரு. இருங்க ஏசப்பா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாம் பண்றேன் ஏசப்பா. எஸ்தர் எஸ்தர் எழுந்திருமா. என்ன பாட்டி, இரு பாட்டி, சூரியன் கூட வரல, காத்தாங்கட்டி வந்து எழுப்பிக்கிறிய பாட்டி. 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிக்கிறீங்க, ஏஞ்சிங்கம்மா. போய் எங்க அம்மா போய் எழுப்பு. நீ எப்ப எழுப்பு போ பாட்டி. எழுந்துடி, போய் தேர்வாருமே போடி. ஏய் எழுந்துடி. காலங்காத்தால எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்கிற? உனக்குதான் வேற வேலை இல்லை, எனக்கு தூக்கம் வரல. போய் வர வயசான காலத்துல இதுதான் தூங்க மாட்டேங்கிறேன். சாமுவே சாமுவே, ஏய் சாமுவே எழுந்துடா. சொல்லுமா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, எழுந்து கிளம்பு. இன்னைக்கு ஸ்கூல் லீவுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸ்கூலுக்கு போகணும், எழுந்துரு. இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் செத்துட்டாரு. ஏய் எழுந்துடா மேல. இருமா கிளம்புறாங்க. என்னவா? உங்க அப்பாவை எழுப்பி கிளம்புங்க வேலைக்கு. ஒரு செத்து போன மாதிரி கிளம்புறாரு. நீ சொன்னாலே இருக்க மாட்டாரு. ஓ ஏஞ்சிப்பா, அம்மா கும்பிட்டா. அம்மா வேற வேலை இருக்காரே. அரே அம்மா அடி வாங்கிறியா? போடா. இந்த செல்போன் வேற எங்க வச்சுன்னு தெரியல, கண்ணாடி எங்க போயிருக்குது. தகப்பா என்ன பண்ற? உட்காரு வா. நீ பெத்தது பாரு, அதுதான் பாத்துட்டு ஒன்றரை மணி தான் பாக்குது ஸ்கூலு. 8:30 மணி தான் பாக்குது. 8:30 மணி வரை பாக்குறேன். அவன் தர சொல்லுப்பா, தர சொல்லுப்பா, தர சொல்லுப்பா. சொல்லாடுப்பா. டேய் சாமுவே, போன்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது, நம்ம நல்லது மட்டும் தான்டா பார்க்கணும். முதல்ல அப்பாக்கு சொல்லுப்பா. காலையில கொடுக்காத ஒரு காலையில போன் நோட்டுக்கிறாரு. டேய் ஒழுங்கா ஸ்கூல் கிளம்புடா. சரிம்மா போறோம்மா. எஸ் சார் வா போலாம்ப்பா. டேய் சாமுவேல இந்த வாடா. இந்த கூப்பிடுறேன். சொல்லுப்பா. நம்ம சார் என்ன கிடைக்குதுல? ஆமாப்பா. அங்க போய்டா. ஆமா. அப்பா பேர் சொல்லிட்டு. ஆமா. சிகரெட் மட்டும் வாங்கி போ. என்னப்பா சொல்றீங்க? ஏய் போடா. பெத்த புள்ளி அனுப்புறீங்களாப்பா? பெத்த புள்ளி தானே அனுப்ப முடியும். போடா. கண்டிப்பா போணுமா? போடா. கடைக்காரே அப்பா வீடியோ என்ன சொல்றது போடுங்க. டேய் போய் ஃபர்ஸ்ட் காசு எடுத்து வாடா. ஆமாங்க காசு எடுத்து. ஓ என்னடா உன் கடைக்கு தானே போக சொன்னேன். கடைக்கார காசு கேக்குறான் பாசிங்கம்மா. அம்மா காசு கேக்குறானா? வாங்கினா போ. என்னப்பா இது? 5 ரூபாடா. பா இது என்னப்பா வர?
சீக்கிரம் தான் வரும். என் குச்சி மிட்டாய் புளி ரொட்டி கேட்டுனாப்பா. பீடி சின்ன வாங்கிக்கலாம் போலாம். வர இதே பீடி தான்ப்பா. இதே விதம் குச்சி மிட்டாய் வரும். பீடி இருந்தா வாங்கிக்கலாம் போலாம். தகப்பனா ஏய் சாமுவேல் எங்க போற? சொல்லுமா. எங்கடா போற? எங்கேயோ போற ஒரு வேலையா? ஏய் எங்க போற? அப்பா ஒரு வேலை அமைச்சுக்கிட்டாரு. என்ன வேலை? அப்பா அந்த புஷ் விடுவாங்க புகையா வரும். என்ன போக? புகையா வரும். அப்பா என்ன சொல்றாரு? ஏய் ஒழுங்கா சொல்லிட்டு போ. அப்பா வீடியோ என்ன சொல்றாரு? வீடியோ வேணா சொன்னாரா? ஆமா. நான் ஸ்கூலுக்கு தானே போக சொன்னேன். வீடியோ ஸ்கூலுக்கு போலாம் அங்கே அடிக்கிறேன். வீடியோ எல்லாம் அந்த ஆள் அடிக்கிறேன். நான் என்ன பண்றது? ஏய் போடா ஸ்கூலுக்கு கிளம்பி. அப்படி சொல்லிக்கிறியா அப்பாண்ட? நான் சொல்லிக்கிறேன். அவனுக்கு உதவ வாங்கிக்கோ. சார் நான் போலாம். உசார வச்சு போக மாட்டாங்க. சரிம்மா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். பாய்மா. போயிட்டு வாங்க. ஏங்க உங்களுக்கு அறிவே கிடையாதா? படிக்கிற பிள்ளை சிகரெட் வேணா சொல்ல அனுப்புறீங்க? அறிவிந்தா உன்னை எண்ணி கத்தேன் நானு. ஓடி உன் வேலையை பார்த்து கேட்டாலே என்ன சொன்னாலும் இதே படிக்கிறது. பாடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பெட்டி பார்க்கலாம். அத்தை என்னத்த பாக்குறீங்க? என்னத்த பாக்குறீங்க? சொல்வது கவர்மெண்ட்மா. அத்தை சீரியல் சூப்பரா போடுறாங்க அத்தை. சண்டை போட்டுக்கிறேன். ஆகாதீங்க. இருடி. அத்தை நான் சொல்றது கேளுங்க அத்தை. ஏய் இந்த சீரியல் வெளி. ஏய் சீரியல் வெளின்றல சீரியல் வெளி. இனி மட்டும் ஓட பேசுறீங்க. சோறு போடுறது தங்கம். இல்ல நீ வந்து டிவி பாக்குறியா? எல்லாம் தான் சொல்றேன். நான் சொல்றேன். என்ன நினைச்சிருக்கிற நீ? நீ நானே நினைச்சுக்கிற. என் வீட்டுல இருந்த டிவி நீயே பாக்குற? என் கூட நீ போடி. ஏய் நீ போ முதல்ல வெளிய. வெரி போடி போடி. அம்மா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா இதுக்கு வேற வந்துச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பசிக்குது. சாப்பாடு கொடுங்க. நீ வேற சோறு சோறு இருக்காது. நீ போக எழுது. அம்மா ரொம்ப பசிக்குது. சாப்பாடு போட்டுதாம்மா. வயிறு கிள்ளுது. சென்சிடா பாக்குற டிவியை சும்மா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க மேல. பிள்ளைங்களோட சின்சியரா டிவி தான் எனக்கு முக்கியம். அதுதான் முக்கியம். நீங்க இல்ல போங்க மேல. பெத்த புள்ள பசி எடுக்குது. நான் ஆச்சு பரவாயில்லம்மா. சாப்பிடலாம் கூட என் உடம்பு பரவாயில்ல. இந்த புள்ளைய பாருமா. என் பெத்த புள்ள ரெண்டாவது புள்ள சாப்பிடாமே உடம்பு போயிடுச்சுமா. பரவாயில்ல போங்கடா. செத்தாலும் பரவாயில்லையாமா? பரவாயில்ல எனக்கு டிவி தான் முக்கியம். போங்க முதல்ல. டிவி சோறு போட்டுதாம்மா. சோறு அங்க செஞ்சு வச்சுட்டு போய் சாப்பிடுங்க போங்க. எனக்கு சாப்பாடே வேணாப்ப. சாப்பாடு போட்டுமையா? அம்மா நான் போட மாட்டேன். நீயே போய் போட்டு. பெத்ததுதான் அப்படி இருக்குது பார்த்தா. ஒரு தங்கச்சியே நீ தானே ஃபர்ஸ்ட் போட்ட. நீ தானே தங்கச்சிக்கு செய்யணும். எல்லா வாரம் ஃபர்ஸ்ட் பிறந்த மாதிரியே போட்டேன். நான் என்ன பண்ணுவேன் நான்? நீ போய் போட்டு போடா. சரி நானே போட்டு வரேன். சாம்பாரா ரசமான தெரியல. தட்டி வரீங்க. தட்டி வரீங்க. என்ன பண்ணுறேன்? பேமெண்ட் வாசனைகள் இதுதான் சாப்பாடு. கஷ்டமா இதே சார். என்னடா சொல்லுங்க? மனசே பேனையுது எனக்கு. என்னாச்சு? நம்ம மட்டும் சீரியல் பார்க்க கூடாதான், போன் பார்க்க கூடாதான். ஆனா அப்பா அம்மா மட்டும் பாக்குறாங்க. அது மட்டும் கரெக்டா? அவங்களால தான் நம்ம கெட்டு போறோம். இப்போ எனக்கு சாப்பாடே போட்டு தர மாட்டாங்க. நானா சொல்றது? உனக்கு மூக்காவல, எனக்கு ஏன் காவல? சரிடா நாளைக்கு சண்டே நம்ம சர்ச்சுக்கு போறோம். சீக்கிரமா தூங்கு. சரி நாளைக்கு போனோமா? ஆமா. சரி தூங்குறேன். நீ தூங்க போய். சரிடா குட் குட் நைட். நைட். எழுந்துரு. சொல்லுமா. எஸ்தர் எழுந்துரு. சர்ச்சுக்கு போனால எழுந்துருங்க. சரிம்மா. கிளம்புறோமா? சீக்கிரம் கிளம்புங்க. டைம் ஆகுதுல்ல. வா சர்ச்சுக்கு போலாமாப்பா? வாடா போலாம். சரிப்பா வாங்க போலாம் சர்ச்சுக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்கம்மா. சர்ச்சுக்கு போயிட்டு சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அவங்க சொல்லி தரது எல்லாமே மனப்பாடமா வச்சுக்கணும். ஓகேவா? சரிங்கம்மா. அதுபடியே நடக்கணும். சரிங்கம்மா. சரி போலாம் வாங்க. பாய்மா. பாய்மா. சோத்ரக்கா
சண்டே கிளாஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் கிளாஸ் போறனால என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் சண்டே கிளாஸ். சரிங்கக்கா. போடுங்க பார்க்கலாம். ஜெபனாவே கண்ணன் மூடணும். சோதரே ஏசப்பா, இந்த நாளையில கர்த்தாவே ஏசப்பா, சண்டே கிளாஸ் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆளுகை செய்து ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபிக்கிறேன். இப்ப கற்றுக் கொடுக்க போற பாடல்கள், ஆண்டவரே வேத வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே இயேசு ஒரு நாளில் நடத்தி நீங்க வழிநடத்த வேண்டும்னு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரி பிள்ளைங்களா, இப்ப என்ன பண்ண போறோம்னா, சரி நான் என்ன பண்ண, எல்லாரும் என்ன பண்ணுங்க, பாட்டு ஒண்ணு சண்டே கிளாஸ் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டா இருக்கிறோம். சரிங்களா, கவனமா கேட்கணும். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. இப்ப கவனிங்க. இப்போ இந்த காலத்துல என்ன பண்றாங்க, செல்போன் என்ன பண்றீங்க, அதிகமா பாக்குறீங்க. நீங்க மட்டும் பார்க்கல, வீட்டுல இருக்கிற என்ன பண்றீங்க, முதல்ல பேரண்ட்ஸ் வச்சு கொடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, அதை யூஸ் பண்றீங்க. நம்ம என்ன பண்ணோம், செல்போனுக்கு நம்ம என்ன பண்ணாது, முதலாவது நம்ம காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய ராஜ்யத்தை தான், ராஜ்யனா நம்ம ஜெபிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும். அதுதான் என்னது, முதலாவது ஆண்டவரை தேடுறது. சரிங்களா, முதலாவது என்ன பண்ணோம், செல்போனை பாப்பீங்களா இல்ல ஜெபம் பண்ணுவீங்களா? எங்கக்கா, எங்க வீட்டுல எங்க அம்மாவும் எங்க ஆயாவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சீரியல் பார்க்கணும், சொல்றது அவங்க பார்க்கணும். அவன் இவன் ஏதாச்சும் அவன் சத்தான் இதை மாட்டி கொடுத்து, எங்க அப்பா வர காலையில் டீ குடிச்சா, டீ கூட குடிக்காத ஒரு போன் பார்த்துக்கிறாரு. அதை பார்த்து நாங்க பண்றோம், அது எங்களை மட்டும் தப்புன்றாங்க, அவங்க மட்டும் பண்றது மட்டும் நியாயம் பண்றாங்க. இது எப்படி காட்டினாங்க? சரி சரி சாமுவேல், சரி கவலைப்படாத. ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணா, சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து கேட்பாரு. உனக்கு உடனே என்ன பண்ணுவாரு, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் உடனே பதில் தருவாரு. நீங்க என்ன பண்ணணும், காலையில எழுந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சரிங்களா, உங்க பாரத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நீக்கி கூட ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும், சண்டையெல்லாம் எதுவுமே இருக்காது, நிம்மதியா வாழலாம். சரிங்கக்கா, நான் ஜெபம் பண்றேங்க. நன்றி. சண்டே கிளாஸ் ஆண்டவரே, எங்களையும் ஜெபத்தை ஆண்டவரே சப்பா பண்ண வச்சுட்டு அதுக்காக நன்றி சப்பா. எங்களுக்கு நேற்று சண்டே கிளாஸ் அப்பா சொல்லி கொடுத்தாங்களே, சின்ன பிள்ளைகள் ஜெபத்தை ஆண்டவரே அதிகமா கேட்பீங்கன்னு சொன்னீங்களே சப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. எங்க அப்பாவை அதிகமா போன் பார்க்காதபடி நீங்க எங்க அப்பாவை மாற்றுங்க ஏசப்பா. எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் ஆண்டவரே சப்பா டிவி பார்க்க கூடாதப்பா. டிவி பார்த்து ஆண்டவரே 2 பேரும் சண்டை போடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எங்க குடும்பத்துல ஆண்டவரே ஏசப்பா வாங்க ஏசப்பா. எங்க குடும்பத்துல நீங்க ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே.
தகப்பனே இயேசப்பா, நீங்க சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே இயேசப்பா கேட்பீங்கன்னு சொன்னீங்களே இயேசப்பா. நீங்க எங்க ஜெபத்தை கேளுங்க தகப்பனே ஆண்டவரே. நீங்க எங்க குடும்பத்துல வாசம் பண்ணுங்க, நீங்க வழி நடத்துங்க. எங்க சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை கேளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட்டி, அம்மா, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா. நீங்க டிவி பார்க்கறதுனால தானே. அம்மா, நீங்க வந்து பாட்டி எப்படி கொடுமை பார்த்தலான்ட்டு சீரியலை பார்த்து கத்துக்கிறீங்க. பாட்டி, நீங்க அம்மாவை எப்படி கொடுமை பார்த்தலான்ட்டு டிவியை பார்த்து கத்துக்கிறீங்க. இனிமே டிவி எல்லாம் பார்க்காதீங்க பாட்டி. நீங்க இனிமே சண்டைலாம் போடாம ஒற்றுமையா இருங்க பாட்டி. சரிம்மா, இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம், டிவியும் பார்க்க மாட்டோம்மா. சரிங்கம்மா. பா போன்லாம் பார்க்காதப்பா. சரிடா மகனே. சரிப்பா. சரிடா. அப்பா. சரிப்பா, இனிமே விட்டுறியாப்பா? சரிடா. சரிப்பா, ஜெபிக்கலாமாப்பா? என் புள்ள நீ இப்பதானே ஐயோ, மனசே கலங்குதுப்பா. சரிப்பா, அழுது போதும்ப்பா, ஜெபிக்கலாம்ப்பா. அன்புள்ள இயேசப்பா, இயேசுவே அப்பா, இந்த பசங்க மூலியமா அப்பா இயேசுவே எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்திரே அப்பா. இயேசுவே அப்பா, ஒரு அப்பா தெரிந்த ஞானத்தை எங்களுக்கு தந்திரே அப்பா. இயேசுவே எல்லா பழக்கத்தையும் அப்பா நாங்க விட்டு விடாப்பா. இயேசு ஜபதனால பிதாவே, ஆமென். வீட்டு பத்தி சொன்னியாப்பா? சொன்னேனாடா? சரிப்பா, வீட்டு குச்செல்லாம் உடம்பு போயிட்டுக்குதுப்பா, நான் விட்டுருப்பா. ஏசப்பா மட்டும்தான்ப்பா நமக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6.